நான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 4 தக்காளி, பூண்டு, வெங்காயம் இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இது இப்போ அரைச்சி வச்சுக்கலாம். சைடில் வச்சிடலாம். இப்போ வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இது வெங்காயம், தக்காளி, பூண்டு அரைச்சி விழுது. தாளிப்புக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கறிவேப்பிலை, இது பூண்டு இடித்து வச்ச பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறமா மிளகாய்த்தூள், அதாவது சாம்பார் தூள், வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறமா வெந்தயம். இது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் இதிலே போட்டுடலாம். இப்போ இந்த அரைச்ச விழுது அதுவும் இதிலே போட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். மிளகாத்தூள், அரைச்ச விழுது, உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். புளி தண்ணியும் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கின்னு சின்னமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெந்தயமும் கடுகும் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம், அப்புறம் இந்த பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. போதும், இவ்வளோ வதங்கினா போதும், நிறைய வேணாம். ஒரு தக்காளி, அப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை இப்படி கட் பண்ணி போட்டுக்கினா எல்லோரும் சாப்பிடுவாங்க. அப்படியே போட்டால் எல்லாம் எடுத்து சைடில் வச்சிடுறாங்க. அதனால கட் பண்ணி போட்டாங்க. லைட்டாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடாப்ப கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். மூடி வதங்கிட சீக்கிரமாக. நல்லா வதங்கிடுது. இன்னும் கொஞ்சம் வதங்குது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இது அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும், இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கினா போதும். நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவைக்கு இருக்காது. எனக்கு இது போதும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் கொதித்து வரட்டும். குழம்பு கொதித்து வந்தது மீன் போட்டுடலாம். நம்ம என்ன கலராக இருக்குது பாருங்கள்.
பார்ப்போம். இப்போ கரெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ மீன் போட்டுடலாம். இந்த டைமில் மீன் போடணும். மீன் போடுறப்ப ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தலைப்பகுதியை போட்டுடணும். இந்த மீன் கிலோ 200 ரூபாவும். இந்த மீன் வந்து கட்லா மீனும் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. நிதானமாக ஒன்று ஒன்றா போடும். லாஸ்ட்டாக போட்டால் மீன் போட்டு நம்ம கலக்கக்கூடாது. குழம்பு அப்படியே மூடி வச்சிடுவோம். ஒரு 2 மினிட்ஸ். மீன் வெந்துருச்சு பாருங்கள். சூட்லேயே மீன் வெந்துடும். அதாவது இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? அதான் மீன் வெந்துட்டுருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து சாப்பிடலாம். இவ்வளோ அழகாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை